ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டி தம்பி பிறந்த டெலிவரி ஸ்டோரி என்னென்னலாம் நடந்தது, என்னென்னதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குட்டித்தங்க வந்து பாத்ரூமில் பிறக்க இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மிராக்கல்ல தப்பிச்சது. இல்லைனா தம்பி வந்து பாத்ரூமில் தான் பிறந்திருப்பான். ஃபுல் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி தம்பி வந்து கரெக்டாக வந்து பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19 அன்னைக்குன்னு தம்பி பிறந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறேன். போனதுக்கப்புறம் அங்கே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொந்தரவு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு அப்பப்போ பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து என்னோடய பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு, கொஞ்சம் ரேரான பிளட் குரூப்பு. அதனால் எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இடையில வந்து பெயின் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து ராம்நாடு ஜிஹெச் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ப்ரெஷர் கூட இருந்தது. அதோட சரின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. செக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் தானே, சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தனியாக போகிறது அது செட் ஆகாது, திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம ராம்நாடு ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு ஜிஹெச்சுக்கு மேலே போய் சொல்லியாச்சு, அவங்க அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டப்போ அப்பப்போ பேக் பெயின் வருது அப்படின்னு சொன்னேன். அதோட உள்ளே கூட்டி போய் செக் பண்ணிவிட்டு, இல்லைம்மா கர்ப்பவாய் வந்து லைட்டாக தான் திறந்துருக்கு, டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குமா, உங்களுக்கு டேட் வேறு இன்னும் இருக்குது, நீங்கள் போயிட்டு வர்றீங்களா இல்லை நீங்கள் அட்மிட் ஆகிக்கிறீங்களா, அது உங்கள் இஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவட அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா போயிட்டு வர்றது அது சரி வராது, இடையில ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனோடனே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் வந்து 16ஆம் தேதி அட்மிட் ஆனேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ராம்நாட்டில் 2 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு பெயின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரி இன்னும் ஒரு நாள் மட்டும் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் எங்களை வந்து மேலே வந்து 4வது மாடி 5வது மாடியோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. எனக்கு அப்போ பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி எனக்கு லைட்டாக வலி வருது. எனக்கு தெரியும், ஏற்கனவே டெலிவரி ஆனால் நம்மளுக்கு தெரியும் டெலிவரி பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். நான் சொல்கிறேன் 4வது மாடிக்கு அனுப்ப போகும்போது, இல்லை மேம் எனக்கு வந்து லைட்டாக பெயின் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது, என்னை நீங்கள் மேலே அனுப்பாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏம்மா டாக்டர் நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் மேலே போங்கன்னு சொல்லிவிட்டு மேலே அனுப்பிட்டாங்கன்னு வைங்களேன். மேலே போயிட்டோம். நானும் அம்மா மட்டும்தான் இருந்து, ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. அதோட பேகுக்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து 4வது மாடி போயிட்டோம். போய் அங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் மேலே ஷிஃப்ட் ஆனோம். நைட்டு ஃபுல்லாக செம்ம பெயின். நான் போய் சொல்கிறேன், எனக்கு வலி இருக்குது, நீ நல்லா வலி வந்ததுக்கப்புறம் நீ கீழே வாமா, இப்போ வந்து நீங்கள் மேலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் வலி தாங்கவே பண்ணல. நைட்டு ஃபுல்லாமே வலியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் என் கூட இருக்க முடியல அந்த டயத்தில். ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை வந்து அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தனால அவங்கள வந்து அப்பா வந்து இங்கே வீட்டில் இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. என் ஹர்ஸை வந்து மூத்த பையனை வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருந்து எங்கள் அண்ணி எங்கள் சித்தி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. என் கூட இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். அதோட என்னால் வலி பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு வலி ரொம்ப பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் சொல்கிறாங்க, ஒரே வந்து நம்ம கைவிட்டு பார்த்தோம் அப்படின்னா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நீ போயிருமா, அது சரியாயிரும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு வலி வந்து அப்படிதாம்மா சூட்டு வலி மாதிரி வரும், நீ இருமா காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஓவராக ஆயிடுச்சு.
ப்ளீடிங்னால் நம்ம நார்மல் ப்ளீடிங் மாதிரி இல்லாமல் கட்டி கட்டியாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரத்தம் வந்து கட்டி கட்டியாக போகிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போ கூட போய் சொல்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப வலி தாங்கவே முடியல. ஒரு 12 மணி 1 மணி சம்திங் இருக்கும். நான் போய் சொல்கிறேன், சரி வலி ஊசி, அதாவது வலியை வந்து நிப்பாட்டுறதுக்காக ஊசி போடுறோம், கம்மியாயிரும் வலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி எனக்கு அதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னால் வலி தாங்கவே முடியல. ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு வந்த வலி எனக்கு ஒரு நிமிஷம் கேப் விட்டு விட்டு எனக்கு ஃபுல்லாக வந்து வலி வந்துருச்சு. பார்த்தா அவங்க வலி ஊசியுமே போட்டுட்டாங்க. எனக்கு வந்து வலி அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஓவராக ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அம்மா சொன்னாங்க, நீ நடமா, நடந்தால் கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பிள்ளை இப்படி வலியில் துடிச்சு வருது, ஆனால் என்ன ஒன்றுமே இல்லை, என்ன டேட்டு கிடக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பிள்ளை இப்படிலாம் துடிச்சு வருதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திரும்ப ரெஸ்ட் ரூம் போகிறேன். ரொம்ப ஓவராக இதாகவும் நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு ரொம்ப ஓவராகிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் சொல்கிறேன். திரும்ப கூட்டிக்கொண்டு போய் அவங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வலி ஊசி போட்டிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு பிளட்டு வந்து வந்தோடனே நான் போய் அதை எப்படியே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு காமிச்சேன். எங்கள் அம்மா அதோட பார்த்துட்டு பயந்துட்டாங்க, என்னம்மா இப்படி வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சோடனே வாங்கம்மான்னு கொண்டு போய் செக் பண்ணாங்க. பார்த்தா ஐயோ பேபி வந்து பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடாதுடியாக எல்லாருமே இதை எடுத்துகிட்டு வாங்க, வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கீழே கொண்டுட்டு போகிறேங்க. எப்போ நான் 5ஆவது மாடிலையும் 4ஆவது மாடிலையும் இருக்கேன். பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை அந்த டைம். பார்த்திங்கன்னா அந்த இந்த ஸ்ட்ரெச்சர் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சறுக்கு பறி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா, அதில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. என்னால் தாங்க முடியல. எங்கள் அம்மா ஒரு பக்கம் இங்கிட்டு பயப்படுறாங்க. என்னப்பா எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் இருக்காங்க என் கூட, யாருமே என்னை பார்க்குறதுக்கு இல்லை. எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுது. ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பிரசவ வார்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் இருக்க பிரசவ வார்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். போய் அங்கே இருக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா டெலிவரி பார்க்குற டாக்டர் வர்றாங்க. போய் ஒரு புஷ் தான் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பிறந்துட்டான். என்னைய வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தம்பி வந்து பிறந்துட்டான். காலைல தம்பி எத்தனை மணிக்கு பிறந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7:19 வந்து தம்பி வந்து பிறந்தான். அதுக்கப்புறம் எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் அம்மா 4ஆவது மாடியிலேருந்து எல்லா திங்ஸையும் கீழே கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து தம்பியை கொடுத்ததுக்கப்புறம் தம்பியை வாங்கிட்டு மேலே வந்து ஐசியூ எல்லாத்துக்குமே கொண்டுட்டு போகணும். அங்கே இன்குபேட்டர் எல்லாத்துக்குமே எல்லாம் ஊசியெல்லாம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கங்கே எங்கள் அம்மா கொண்டுட்டு போகணும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. அங்கே நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இதுக்கும் ஒரு பில்டிங் போகணும், பழைய பில்டிங் அங்கங்கன்னு கொண்டுட்டு போகணும் குழந்தைய. எங்கள் அம்மா வந்து அது கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னையை பார்க்கணும். என்னையை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தண்ணி கொடுக்குறதுக்கு, ஒரு பால் கொடுக்க சொல்லுவாங்க, எதுக்குமே ஆள் கிடையாது. அங்கே பக்கத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் கேட்டு அவங்க வந்து என்னையை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எல்லா இதுவுமே முடிஞ்சிட்டு எங்கள் அம்மா அழுகாத குதிரை தான். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஒரு கண்ணீரோட சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு நம்மளை வந்து வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மேலே வந்து வார்டுக்கு வந்து போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சாப்பாடு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, என்னைய ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, குழந்தைய பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் இதாகிருச்சு, நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நானுமே எனக்கு முடியலைனாலுமே நானுமே மெதுவாக எந்திரிச்சு நான் தம்பிக்கு எல்லாமே பண்ணுறது, நானாகவே பாத்ரூம் போயிட்டு நானாகவே வர்றது, இந்த மாதிரி வந்து நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அதான் சொல்கிறதுனா ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஹர்ஷை விட கலைக்கு வந்து ரொம்ப வந்து அது என்ன சொல்கிற தெய்வ செயல்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 செகண்ட் வந்து கொஞ்சம் இதாகி நான் பாத்ரூமில் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கலை வந்து பாத்ரூமில் தான் பிறந்திருப்பான். நான் இன்னுமே வந்து கலையை விளையாடும் போது சொல்லுவேன், நீ பாத்ரூமில் பிறக்க வேண்டியேண்டா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இதுதான் நம்மளோட டெலிவரி ஸ்டோரி. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுவோம். இந்த டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.